ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் vlogsல என்ன வீடியோனா அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். குண்டு வெள்ளரி முதல் அறுவடை பண்ண போகிறோம். எப்போ போல் நார்மல் வெள்ளரியும் இருக்குது, எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி முதல் அறுவடையில் இந்த நீட்ட வெள்ளரி தான் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண போகிறோம். குண்டு வெள்ளரின்னு வாங்கி போட்ட விதையில் இது பாதி விதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளரி தான். அந்த விதை பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சிருக்குது. கூடவே பக்கத்துலேயே நம்மளோட நான் விதை எடுத்து வச்சேன் இல்லைங்களா போன ஆடிப்பட்டத்தில், அந்த விதையும் போட்டு விட்டேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு காய்ச்சிருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய காயாக இருக்குதுன்னு. பிஞ்சுகள் வந்து நிறைய வச்சுருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வச்சுக்கிட்டே இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடியே அறுவடை பண்ணினது. இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற பிஞ்சு எல்லாமே பெருசாக இருக்குது. எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். இந்த டைம் வெள்ளரி வந்து அறுவடை ரொம்பவே எடுத்தாச்சுங்க. மனசுக்கு நிறைவாக இருக்குது. நிறைய அறுவடை வந்து எடுத்துருக்குறோம். டெய்லியுமே 6லேருந்து 7 காய் வந்து கிடச்சிருக்குது. இந்த காய் பாருங்கள் கொஞ்சம் வளைஞ்சிருக்குது. எப்படி வளைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். நல்லா செங்குத்தாக இருந்தது நான் அறுவடை பண்ணும்போது. பார்க்கலாம் அறுவடை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா தேடி தேடி பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் இன்னுமே வச்சுக்கிட்டே இருக்குது. கொடி பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. பூச்சி தாக்குதல் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணின கொடியில் எல்லாமே நிறைய பூச்சி தாக்குதல் இருந்தது. இது அந்த அளவுக்கு இல்லை, நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு. முதல் அறுவடையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குண்டு வெள்ளரி இது நாள் வரைக்குமே நான் சாப்பிட்டதே கிடையாது. நம்மளோட வீட்டு தோட்டத்தில் நமக்குன்னு காய்கறி செடி வச்சதில் இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் வெள்ளாமல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இதுதான். வெள்ளரி வந்து இது எப்படி டேஸ்ட் இருக்கோ என்ன ஏதுன்னு தெரியலை. பார்க்கலாம், எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு கடைசியில் பார்க்கலாம். இன்றைக்கி முதல்ல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 காய் வந்து கிடச்சிருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நிறைய பிஞ்சுகள் வந்து உள்ளே இருக்குதுங்க. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குது குண்டு வெள்ளரி வந்து மனசுக்கு நிறைவாக ஃபஸ்ட்டு அறுவடையிலேயே ஒரு 4-5 காய் தேரும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் குண்டு வெள்ளரி வந்து சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு தோட்டத்தில் போட்டு அறுவடை பண்ணி சாப்பிட்றதுங்கிறது. நல்லா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயும் நல்லா பெருசாக இருக்குது. இது இந்த அளவுக்கு தான் வருமா என்னன்னு தெரில. நான் சரி இப்படியே அறுவடை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அறுவடை பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா உள்ள விதைகள் வந்துருச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் வந்தோடதையுமே இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் வந்து கிடச்சிருக்குதுங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா உள்ள அங்கங்கே காய்கள் இருக்குது. அது எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். நல்ல ஒவ்வொரு காய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கை சைஸுக்கே ரொம்ப பெருசாகவே இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே கொடியில் 5 காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க. இதே மாதிரி பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா அப்படியே விழுது நிறைய வச்சுருக்குது. ரொம்பவே திருப்தியாக இருக்குதுங்க. குண்டு வெள்ளரின்னு விதை வாங்கி போட்டது நீட்ட வெள்ளரியாக போச்சு. தோட்டத்துக்குள்ளே அறுவடை பண்ணோடதையுமே பார்த்திங்கன்னா அப்படியே கழுவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டுனுங்க. இது நார்மல் வெள்ளரியோட டேஸ்ட்டு தாங்க இருக்குது. விதைகள் பாருங்கள் எப்பவும் போல் நார்மல் வெள்ளரியில் இருக்கிற அதே இதுதான் இருக்குது. ஏன்னா தோல் மட்டும் இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறுவடை பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே விதைகள் பாருங்கள் இன்னுமே முத்தவருக்கு ஆரம்பிக்கல. இப்போ தான் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்திருக்குது. அதுக்கு இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரிலங்க. நார்மலாக வெள்ளரிக்காய் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த தோல் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்குது. நான் வந்து ஒரு சிலர் வந்து இதையெல்லாம் செதுக்கிட்டு சாப்பிடுவாங்க. நான் அந்த இந்த வெள்ளரி எல்லாமே ஒரே மாதிரி இந்த தோலோடு தான் சாப்பிட்ருக்குறேன். டேஸ்ட்டெல்லாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லைங்க, நல்லா இருக்குது. சைஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இது உருண்டை மாதிரி இருக்குது, அந்த வெள்ளரி நீட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாதுங்க. வெற்றிகரமாக குண்டு வெள்ளரி விதை போட்டு அறுவடை பண்ணியாச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா வெள்ளரி அறுவடை அள்ளியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம்.